ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 30 நாளில் 10,000 ரூபா சேமிப்பது எப்படின்னு தான். வாங்க பார்க்கலாம், நீங்களும் சேமிக்கலாம். தலைப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 30 நாளில் 10,000 ரூபா சேமிக்கிறது எப்படி, அதுவும் சுலபமாக. ஒரு மாதம், அதாவது 30 நாளில் நம்மளாலையும் 10,000 ரூபா சேமிக்க முடியுங்க. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளாலையும் பணம் சேமிக்க முடியும். அதுவும் 10,000 ரூபா, அதுவும் 4 வாரத்தில் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதை டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம், மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாராலையும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண முடியும். நம்ம விடாமுயற்சியோடு செயல்பட்டால் நம்மளால் எதுவும் முடியாததுங்கிறது எதுவுமே இல்லைங்க. இல்லத்தரசியலாகிய நாம் தினச்செலவு, வாரச்செலவு, மாத செலவுன்ட்டு நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த செலவை நாம் குறைச்சோம்னா நம்மளாலையும் சேமிக்க முடியும். இது மாதிரி பல வகையான செலவுகளை நாம் குறைக்கும்போது நம்மளாலையும் இது மாதிரி பல வகையான சேமிப்புகளை சேமிக்க முடியும். நம்மளாலையும் இந்த ஐடியாவை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலையும் மாதம் சுலபமாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஈஸியாகவும் நம்மளால் முடியும். வருமானம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். டெய்லி சேவிங்ஸை மட்டுமாவச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அந்த ஐடியா என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, டெய்லி சேவிங்ஸ், தினச்சேமிப்பு. தினமும் 50 ரூபா. அதாவது நம்ம மொதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம 100 ரூபா ப்ளஸ் 50 ரூபா சேர்த்து 150 ரூபா. மொதல் நாள் நம்ம 150 ரூபா நம்ம வைக்கணும். ரெண்டாவது நாள் அந்த 150 ரூபா ப்ளஸ் இன்னொரு 150 ப்ளஸ் ஒரு 50 சேர்த்தோம்னா அது 200 ரூபா. அதே இந்த 200 ரூபா இன்னொரு 200 ரூபா வச்சு ப்ளஸ் 50 ரூபா, 250 ரூபா. அதே மாதிரி 250 ரூபா ப்ளஸ் ஒரு 50 ரூபா சேர்த்து 300 ரூபா. 300 ரூபா ப்ளஸ் 50 ரூபா, இப்படி 350 ரூபா. இப்படி நம்ம சேர்க்குற ஒவ்வொரு நாளும் நம்ம சேர்க்குற அமௌண்ட்டை அடுத்த நாள் அதே அமௌண்ட்டை எடுத்து வச்சு ப்ளஸ் ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சோம்னா நம்மளாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவும் இது கிட்டத்தட்ட நான் 5 நாளைக்கு மட்டுமே நான் போட்டிருக்கிறது. மாதத்தை நாம் 30 நாள் நாம் 5ஆல் வகுத்தோம்னா 6 பேலன்ஸ் நிற்கும். முதல் 5 நாளே நம்மளால் கிட்டத்தட்ட 150, 200, 250, 300, 350 கிட்டத்தட்ட 1250 ரூபா நாம் இதில் சேவிங்ஸ் பண்ணிட்டோம். இதே மாத கடைசி நம்மளால் அதெல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்க கூட இதில் 250, லாஸ்ட் நான் 4-5 டேஸில் 250, 300 அந்த மாதிரி கூட நம்ம சேவிங் பண்ணலாம். மிஞ்சி போனால் நம்ம 1000 ஆச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். 1150 அது மாதிரி அந்த 2 அமௌண்ட்குள்ளே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். இதை அடுத்து விடுங்க. அடுத்தது 5 நாள் நம்ம இப்போ இந்த அமௌண்ட்டே நம்ம 1250 ரூபா சேவிங்ஸ் பண்ணிட்டோம். இதே 6ஆல் நம்ம 1250 6ஆல் பெருக்கணும்னா 7500 ரூபா. ஒரு மாதத்துக்கு நம்ம 7500 ரூபா டெய்லி சேவிங்ஸில் மட்டுமே நம்ம சேவிங் பண்ணியிருக்கோம். இதே நாம் 12 மாதம் ஃபாலோ பண்ணினோம்னா நம்மளால் கிட்டத்தட்ட 90,000 ரூபா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வெறும் டெய்லி சேவிங்ஸ் மட்டுமே. இது நம்ம இடையில முடிஞ்சால் நம்மளால் வார சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ் இப்படி மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட நம்ம 1 லட்ச ரூபா சேவிங் பண்ணலாம். அதை விடுங்க, நாம் இப்போ மாத கணக்கு மட்டும்தான் இப்போ எடுத்துருக்கிறது. மாதத்தில் நம்மளால் 7500 ரூபா சேவிங் பண்ண முடியும். அடுத்ததாக வார சேமிப்பு 200லேருந்து 250 ரூபா. அது என்ன கணக்குனா, நம்மளால வாரம் ஏதாவது ஒரு முடிஞ்ச வீட்டு செலவு, மளிகை சாமான் வாங்குறதிலோ, கறி, மீன் ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுக்கும்போதோ, வெஜ் காய்கறி வாங்கும்போதோ, கோயிலுக்கு போகும்போதோ, எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போதோ, வெளியே போகும்போதோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 50, 100ன்னு அப்படி எடுத்து வைக்கும்போது நம்மளாலையும் 200லேருந்து 250 ரூபா வரைக்குமே சேவிங்ஸ் பண்ண முடியும். இது ஒரு வாரத்துக்கு 250னா 4 வாரத்துக்கு 1000 ரூபா. இதே மாத சம்பளம் வந்த உடனே நாம் 1000 ரூபா நம்ம எடுத்து வச்சிடணும். இது மாத சேமிப்பு. இது கம்பல்சரியாக எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இது நம்ம சேவிங்ஸ் டெய்லி சேவிங்ஸில் நம்ம 7500 எடுத்தோம். வார சேமிப்பில் 1000 ரூபா, மாத சேமிப்பில் 1000 ரூபா.
இதை எப்படியும் கூட்டினாலும் நமக்கு 9,500 தானே வருது, எப்படி 10,000 வருதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அடுத்ததாக உண்டியல் சேமிப்பு. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சிறுக சிறுக சேமித்தாலும் நமக்கு பெரிய அமௌண்ட்டு இருந்தாலும் நமக்கு இந்த சின்ன அமௌண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம கோலுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம உண்டியலில் ரூ. 2, ரூ. 5, ரூ. 15 நமக்கு டெய்லி கிடைக்கிற நம்ம நம்ம ஒரு கடைக்கு போனாலும் அது சில்லறை மாற்றினாலும் ஒரு ரூ. 2, 3 நம்ம கையில் வந்துச்சுன்னா நம்ம கையில் வச்சுருக்காம அதை டக்குன்னு உண்டியலில் போட்டுடணும். உண்டியலில் போட்டோம்னா நம்ம எடுக்க மாட்டோம். கையில் வச்சு தான் நாம் அதை செலவு பண்ணிடுவோம். அதனால் நம்ம உண்டியலில் சேவிங் பண்ணாவே கிட்டத்தட்ட நம்ம சேவிங் பண்ணோம்னா ஒரு மாதத்தில் நம்மளால் 510லேருந்து 600 வரைக்கும் நம்மளால் சேவிங் பண்ண முடியும். இந்த 510ம் 600 இந்த 2 அமௌண்ட்டை நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை இதை கூட்டினா கூட 9,500 ஆட் பண்ணால் கூட நமக்கு 10,000 மேலேயே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுதான் 30 நாளில் 10,000 சேமிப்பது எப்படின்ட்டு ஒரு ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய்.